Your mindset is the reason for your defeat as well as your blessing. உங்களுடைய மனநிலை அடிப்படையில தான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் அமைந்திருக்கிறது. பணித்தொழிலின் ஆசீர்வாதம் இந்த வருடம் உங்களுக்கு அபரிதமாய் இருப்பதாக. தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷர்களுக்காக 7 விதமான ஆசீர்வாதங்களை பூமியில அபரிதமாய் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதும் அதை தவற விடுவதும் மனிதனுடைய மனநிலையை பொறுத்ததா இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு ஒரு ஆசீர்வாதம் என்கிற பொழுது அதனுடைய முதல் பகுதி மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். வாழ்விலே தேவன் மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாய் முதல் ஆசீர்வாதம் தனி மனிதனுக்குரிய ஆசீர்வாதம் என்று சொன்னேன். The personal blessing. இந்த தனி மனிதனுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஆல்ரெடி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஏன் அனைவராலும் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை? காரணம் நம்முடைய மனநிலை. தேவன் மிக அழகாய் வசனங்களை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. முதலிலே உங்களுடைய மனநிலை. இங்க வசனம் என்ன சொல்கிறது? எபேசியர் 1:3 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தேவன் உன்னதங்களிலே ஆசீர்வதித்து இருக்கிறார். He has already blessed us. ஆனால் அந்த உன்னதங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் மனநிலை அதை ஆயத்தம் படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய மனநிலையை சார்ந்து your mindset is the reason for your success as well as your blessing. தனி மனிதனுக்குரிய ஆசீர்வாதம் என்பது அந்த மனிதனுக்குள்ள இருந்து மனிதனுக்கு வெளியே இருப்பதை அவன் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம். தனி மனித ஆசீர்வாதம் என்பது அவனுடைய மனிதனுக்குள்ள இருந்து மனிதனுக்கு வெளியே இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற காரியம். அது பிராக்டிக்கலான காரியங்களை நாளை தினம் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களோடு கூட பேசுகிறேன். தவற விடாதீங்க. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் ஆக முடியும். You can have a mindset to get your success this new year 2025. பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரதா இருக்கலாம். நீங்கள் வேலையை இழந்தவர்களா இருக்கலாம், நீங்கள் வேலைக்காய் இன்டர்வியூக்கு போகிறவர்களா இருக்கலாம், நீங்கள் பிசினஸை ஆரம்பிக்க வேண்டியவர்களா இருக்கலாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் புதிய திருமண காரியங்களில் ஈடுபடுகிறவர்களா இருக்கலாம். இப்படி அநேக காரியங்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆல் பிலாங்ஸ் டு யுவர் மைண்ட் செட். உங்களுடைய மனநிலை தான் அவற்றினுடைய வெற்றியையும் அவற்றினுடைய தோல்வியும் நிர்ணயிக்கிறது. அந்த மனநிலையிலிருந்து நாம் எப்படி வெளிப்படுவது என்பதை நாளை தினம் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். தவற விடாதீர்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். Your mindset is the reason for your defeat as well as your success. God bless you.